நம்ம வந்து நல்லபடியா திருவிழா நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம நடத்தணும், நல்லபடியா நடத்தணும். ஆனா வந்து இவங்க அலிகேஷன் பண்ணி நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஊரே நம்மளை வந்து அயோக்கியம் மாதிரி, ஊழல்வாதி மாதிரி, திருடன் மாதிரி நம்மளை பாக்குறாங்க. அவர் இவ்வளவு நாள் அந்த பதவியில ஒரு பெருமையா இருந்திருக்காரு. இப்போ நம்மளை பதவியை விட்டு நீக்கிட்டாங்க. ஆக கெட்ட பேரு, ஊழல்வாதிங்கிற கெட்ட பேரு, பதவியும் போச்சு. அப்படிங்கிறப்போ அவருக்கு இவர் மேல கோபம் ஆகுது. இந்த கோபம் வந்து 2 பேருக்கு இடையில மோட்டிவும் மாறி மாறி வளர்ந்துட்டே இருக்கு. இந்த வளர்ந்துட்டே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து காவல்துறை வரைக்கும் போது காவல்துறை கூட்டு பேசுறாங்க, வைக்கிறாங்க. பட் இது வந்து எல்லாமே வாய் தகராறா தான் இருக்கே தவிர அடிதடி வெட்டு குத்துங்கிற மாதிரி எதுவும் போகல. ஆனா மோட்டிவ் வளர்ந்துகிட்டே இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கையில கடந்த ஆண்டு 23/5/2024 அன்னைக்கு என்ன பண்றாரு, இந்த இயேசுராஜ் அவரோட தம்பி கென்னடி அவர் கூட கூட்டுக்கிட்டு டேனியல் ராஜா அப்படிங்கிறவரு, அப்புறம் வந்து அலெக்ஸ் பிரிட்டோன்னு ஒருத்தர், காளீஸ்வரன் ஒருத்தர், பிரவீன் குமார்னு ஒருத்தர், அது போக 2 சிறுவர்கள், இந்த மொத்த டீமோட அந்த டாஸ்மாக் பாருக்குள்ள புகுந்து மாயாண்டி ஜோசப்பை வெட்டி பண்ணிடுறாரு.